சார் 1,31,00,000 குடும்பங்கள் சார். சிரிக்கிறீங்களே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே. சார் இந்த 5,000 ரூபாய்ங்கிறது இது ஒரு கணக்கு ஒன்று சொல்றாங்க சார். மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தவணைகளை 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைகால செலவுகளை கருத்தில் கொண்டு அது உரிமை தொகை இல்லை, அது தனியா வரப்போகுது. அந்த 1,000 தனியா வரப்போகுது. கூடுதலாக கோடைகால செலவுகளை கருத்தில் கொண்டு அதுக்கு ஒரு 2,000ன்னு மொத்தம் 5,000 ரூபாய் சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,30,00,000 குடும்ப பெண்களுடைய வங்கி கணக்கு செலுத்தப்பட்டுருச்சு. சரிங்களா? இது எலெக்ஷன் தவிர வேற ஏதாவது இதுக்கு காரணம் இருக்கா சார்? எலெக்ஷனை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, தேர்தல் தோல்வி பயம்ங்கிறது அடுத்த கணக்கு. அடுத்து, இதுவரை தமிழ்நாட்டில் கோடை காலத்திற்கு ஒரு நிதி கொடுத்தங்கிற மாதிரி வரலாறு இல்லை. ஓகே, இல்லை ஜாஸ்தியா இருக்குங்கிட்டு கொடுத்ததா வரலாறு இல்லை. இல்லை, நம்ம இதற்கு முந்தைய கோடைகளில் ஒரு சின்ன வரலாறை பார்த்தோம். எப்படின்னா, ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு பந்தலை போட்டு வச்சுருப்பாங்க, பச்சை கலரில் துணி போட்டு. அப்போம்லாம் வெயில் எவ்வளோ தீவிரமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அப்படி பார்க்கல. அப்போது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஏதோ வெயில் தீவிரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு இன்னும் கூட பனி இன்னும் விலகலை. வெயில் அங்கே எப்படி இருக்கும்னு வேறு ஏதாவது எனக்கு தெரியல சார். எதுவும் வெதர் ரிப்போர்ட் எதுவும் பயங்கரமான வெயில்னால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் பாதிக்கக்கூடிய ஏதாவது அபாயம் எதுவும் வந்திருக்கா சார்? எச்சரிக்கை எதுவும் இல்லை? உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நான் பார்த்ததுல இல்லை சார். என்கிட்ட கேட்குறீங்களா சார்? இந்த வெயில் பற்றி இந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மழை பற்றி வேணா இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுப்பாங்க ஒரு முன்னெச்சரிக்கை, புயல் மழை பற்றி. சரியா? வெயில் பற்றி எனக்கு தெரிஞ்சு கொடுத்தது இல்லை சார். ஒருவேளை கொடுப்பாங்கன்னா தெரியும்னா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதான் சொல்கிறேன், மழை காலங்களில் கொடுமழை பெய்யும் போது கூட இப்படி அபாயம் என்று சொல்லும் போது கூட ஐயோ அறிவிச்சிருக்காங்க, இந்தாங்க 2,000 ரூபா நாங்கள் முதல்ல கொடுத்துட்றோம், சனி ஞாயிறு பேங்க் லீவ் ஆகிடக்கூடாது, ஆஃபீஸர்ஸ் வரக்கூடாதுன்னெலாம் கூட எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போ செஞ்சுருக்காங்கன்னா முழுக்க தோல்வியை பக்கத்தில் போய் புள்ளி விவரத்தோடு தரிசிச்சுட்டு வந்திருக்காங்க. இதிலிருந்து எப்படியாவது நம்ம விடுபடணும்னா என்னவாவது பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி பிஜேபி அங்கே தந்திரம் பண்ணிச்சு, பீகாரில் அப்படி பண்ணிச்சுன்னு நம்ம விமர்சிச்சுட்டு அதே தந்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் பண்ணி பார்த்துடணும். அவர்கள் பாசிசம் என்று நம்ம விமர்சிக்கல வச்சுக்கலாம். ஆனால் அடாப்டேஷனில் ப்ராக்டிஸில் அந்த முறையை அப்படியே நம்ம கையாளுவோம். எப்படி லாட்ரி மார்ட்டினிடமிருந்து மத்திய அரசுக்கு 15,000 கோடி போச்சோ, அந்த இடத்துல எதிர்கட்சியாக இருந்த திமுகவுக்கு 436 கோடி போச்சு. ஆளுங்கட்சியாக இருந்த எங்களுக்கு கூட ஒன்றும் கொடுக்கல சார். பாருங்க, ஆரம்பத்திலே கவலைதான் இல்லை சொல்ல வரேன். எப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து பணத்தை பெற்று. இதில் இன்னொரு பெரிய காமெடி நடந்துச்சு. இப்போ தேர்தலுக்கு நிதி ஆதாரத்தை லாட்டரி விற்பவர்களின் வழியாக பெற்று கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. இல்லை சார், அந்த நிதியை கொடுக்கல, அதுக்கு முன்னால கொடுத்தாங்க. எந்த நிதியை? இல்லை, ஏன்னா எலக்ட்ரல் பாண்டு வருவதற்கு முன்பாக நீங்க சொல்லக்கூடியது நடந்தது, அதுக்கப்புறமேட்டு நடக்கல. சரி, அப்போ நிதி திமுகவுடைய நிதி ஆதாரங்களுடைய சோர்ஸை பார்த்துட்டு அப்போ அவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகை, நான் எப்படி சொல்ல வரேன்னா, அவர்கள் டாடா கம்பெனியிடமிருந்து கூட டொனேஷன் வாங்க மாட்டாங்க சார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க இந்த லாட்ரி மார்ட்டினுடைய நிறுவனம் ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி அதனுடைய பெயர். சரியா? அவங்க டியர் லாட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ரியை நடத்துறாங்க. அந்த லாட்ரி சட்டப்பூர்வமாக அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, அப்புறம் மேற்கு வங்க மாநிலம், அங்கே அடிக்கக்கூடிய லாட்ரிகள் பூட்டான், அங்கே அடிக்கக்கூடிய லாட்ரிகள் மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் சேல் ஆகுது, சட்டப்பூர்வமாக சேல் ஆகுது. அந்த நிறுவனத்தின் மூலமாக ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டின் மூலமாக, ட்ரஸ்டின் வழியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க, திமுகவிற்கும் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, பிஜேபி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா அது ஒயிட் மணி இல்லை சார். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கே இருந்து, எப்படிப்பட்ட அதாவது எத்தனை பேர் சூசைட் பண்ணி, எத்தனை பேர் தங்கள் நிதி ஆதாரத்தை இழந்து, எத்தனை பேருடைய வீட்டில் அவர்களுடைய
ஒட்டுமொத்த குடும்பமே தற்கொலை செய்தது மூலம் வைக்கப்பட்ட பணம் சார். நான் அந்த கருத்துல சொல்றேன். உங்க ஹெட் ஆபீஸ் தானே வந்து இருங்க சார், கொஞ்சம் இருங்க. இல்ல எங்க ஹெட் ஆபீஸ்க்கு வராது சார். எங்களோட ஹெட் ஆபீஸ்னா அது அவை சண்முகம் சாலை தான். டெல்லி எங்களுடைய நிதி எங்களுக்கு வந்து நிதி அப்படிப்பட்ட நிதி எங்களுடைய வரல. நாங்க தேர்தல் கணக்கை நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ இல்லை, இந்த பணத்தை வைத்து ஒரு அரசியல் செய்துவிட முடியும் என்று இவர்கள் நினைக்கிற போது இந்த 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று சொன்னது பொய். தமிழக மக்கள் எல்லாம் தமிழ்நாடு, அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னது பொய். இந்த 4.5 ஆண்டு ஆட்சிகளில் அவர்களுக்கே நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறது. இப்படி பல காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையற்ற தன்மையும் தோல்வியை எதிர்கொள்ளுகின்ற விதமும் இல்லம் சொல்ல போனால் ஒருவேளை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காதோ என்கின்ற நிலைமையில்தான் திமுக இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கும். அப்படி ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த 5000 ரூபாயை பார்க்கிறோம். ஏன்னா இந்த 1000 ரூபாய் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட நிறுத்தப்படலை. அப்படி இருக்கிற போது நிறுத்தி விடுவார்களோ என்கின்ற பயம் எங்கிருந்து வருது? சரி, புரியுது. இப்படி இந்த மோடஸ் ஆப்ரசண்டிங்கிறது, இந்த நோக்கம் மக்களுக்கு கொடுப்பது நல்லது. ஆனால் எந்த காலகட்டத்தில் கொடுக்குறோம்? நீங்க பொங்கலுக்கு கொடுத்துருக்கலாம்ல. பொங்கலுக்கு தான் கொடுத்தாங்களே. இல்லை, அதான் சொல்றேன். நாங்கள் 5000 கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ நீங்க மே மாசத்துக்கு 2000 கொடுக்கறத பொங்கலுக்கு கொடுத்துருந்தா தமிழர் திருநாளாக அவங்க கொண்டாடி இருப்பாங்க. அப்ப அந்த இன்டென்ஷன்ல கூட செலிப்ரேஷன், அது பொங்கல் செலிப்ரேஷன்ல கூட அது சேர்ந்துடக்கூடாதுன்னு கொடுக்கறது. தேர்தல் திருவிழாவுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மேலோங்கி நிக்குது. அப்ப இவ்வளவு பெரிய நிதியை நாங்க எங்கிட்ட தூய்மை பணியாளர்கள் போடான்னா எங்கிட்ட நிதி இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு தொடர்ந்து இன்றைக்கு போராடாத வர்க்கமே இல்லை தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ரகசியமா இவ்வளோ ஒரு நிதியை வந்து நீங்க தயாரிச்சு உடனே நீங்க போடுறோம், எந்த விதமான செய்தி இல்லை, எந்த இதுவும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்னா அப்ப எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் நடக்குது, எவ்வளவு தேர்தல் பயத்தில் இருக்கிறாங்க, வெற்றி என்பது சாத்தியமில்லை என்பதை தெரிந்திருந்தால் இந்த டாக்டிஸை அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், முதலமைச்சருடைய ஸ்பீச்சில் இந்த பணத்தை வந்து ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்வதாக தகவல் வருகிறது. இது பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருகிறது. இந்த திட்டத்தை நீங்க 3 மாதம் நிறுத்தி வைத்தால் நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீர்கள் என உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கும் எனக்கு நன்றாக தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கடினமான கோடை காலத்தில் என்ன இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும் எனக்கு தெரியும். அதனால தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இதை நிறுத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சிஎம்ஏ சொல்லியிருக்கிறதுனால தகவல் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டரே சொல்லியிருக்கிறதுனால திருமாவளவன் சார் நேரடியாக உங்களை சார்ஜ் பண்ணிட்டாரு. அதிமுக தான் சதி செய்துட்டு. சார் சிரிக்காதீங்க, அவர் சொன்னதுதான் தானே இருக்கு. அதாவது மக்கள் நல திட்டங்களில் ஒரு மனிதனுக்கு நிதியாக உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கான்செப்டையே தமிழகத்தில் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இப்போ தேர்தல் நேரத்தில் நிதி கொடுத்துட்டு அதிமுக அதை தடுக்கும்னா தமிழக மக்களுக்கு தெரியும். நேற்றுலேருந்து தானே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நிதி என்பதை ஒரு மக்களுக்கு முதியோரிலிருந்து கைவிடப்பட்டவர்களிலிருந்து கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னொன்று, இந்த லெட்டரில் ஏதோ ஒன்று சொன்னாங்களே பார்த்து, சதி சூழ்ச்சி. அப்போது சகோதரி சொன்ன மாதிரி 28 மாதமாக ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட சூழ்ச்சி செஞ்சுருக்கு பார்த்தீங்களா சார்? கோவிட் செகண்ட் வேவ் சார். அது எது சார்? அந்த டைம் கொரோனா செகண்ட் வேவ் டைம். அப்புறம் தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது நமக்கு தெரியாதா சார்? வாக்குறுதி கொடுக்கும்போது. ஆமா இல்ல, கொடுக்கும் தெரியும். எதிர்கட்சியாக வேற இருக்கும். அதுக்கு முந்தான வருஷமாவது சொல்லலாம், எக்ஸிக்யூட் சொல்லலாம், எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது, அதனால அவங்க உள்ள இருந்திருக்க மாட்டாங்க, பட்ஜெட் நிதி ஆதாரம் குறித்து தெரியாதுன்னு சொல்லலாம். இப்போ தெரிஞ்சிச்சு இல்லை? அப்போ 28 மாச சூழ்ச்சி யார் பண்ணது? 1 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு. இப்போ ஒரு 17 லட்சமோ என்னமோ சேர்த்திங்கல்ல. இந்த இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து ரொம்ப வீக்காக இருக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதனால அதுக்கு ஒரு திருத்தத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வான்னு போட்டிங்க பார்த்தீங்களா? போட்டாங்க பார்த்தீங்களா? அதில் 55 மாதம் சூழ்ச்சி யார் செஞ்சிருக்கிறது?
55 மாதமும் 28 மாதமும் இப்படி ஏழை எளிய வீட்டு பெண்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சூழ்ச்சியை செஞ்ச திமுக. அப்போ அதை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? ஒரு 3 மாசத்துக்கே இப்படி துடிக்கிறீங்க, பதறீங்க, வலிக்குது, ஐயோ அம்மானு கத்துறீங்க. 28 மாசம் கதற விட்டீங்களா சார் மக்களை? இவர் சொன்னார் நீங்க கொடுக்கலன்னு கத்துறீங்கன்னு. அதுல ஒரு உண்மை இருக்கு. ஆமா, நாங்க கத்துறோம், அதுக்கப்புறம் தான் கொடுத்தீங்க. அப்ப இவ்வளவு சூழ்ச்சியும், இவ்வளவு பழியும், இவ்வளவு பாவத்தையும் 28 மாதம் ஒரு குறிப்பிட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும், 55 மாதம் 17 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும், கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட மாதங்கள் மீதி இருக்கிற 1 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சூழ்ச்சி செய்றீங்களா சார்? சதி செய்றீங்களா சார்? பொருளாதாரத்தில் விளையாடுறீங்களே சார்? இது நியாயமா சார்? அப்படி சொல்லிட்டு 3 மாசத்துக்கு போட்டு பெரிய தியாகி நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு பேசலாமா சார்? அதுக்கு எங்கேயாவது தடை இருந்துச்சா சார்? நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லை சார்? நாடாளுமன்ற தேர்தலில் ஃபுல் தொகுதி இவங்க தானே ஜெயிச்சாங்க சார். அப்போ அந்த தேர்தல் பிஜேபிக்கு மிக முக்கியமான தேர்தல் தானே சார்? அப்போ கேஸ் போட்டு நிறுத்தல சார்? அப்ப நீங்க சொல்றதுல எங்கேயாவது நீங்க சொல்லுவதற்கான உணர்வு அதற்கு முந்தைய மாதங்களில் பிரதிபலிக்கலையே சார்? தேர்தல் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு ஆமாங்க பயமா இருக்கு, தேர்தல் நிதி தான் வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க சாமி, இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு நீங்க இவ்வளவு வார்த்தை இலங்காரங்கள். அதுல எங்கேயா உண்மை இருந்துதான்னு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை கிடையாது. சரி சார், இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுல இப்ப நீங்க சொல்லக்கூடிய இவங்க எலெக்ஷனுக்காக தான் கொடுத்தாங்க ஆமா அப்படின்ட்டு ஜனங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நம்புறீங்களா? 100% தெரியும் சார். சார் அதாவது யாரு எந்த டைம்ல என்னென்ன பாட்டு பாடுவாங்கிறது மக்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இவர் சொன்னாரு அந்த 1000 ரூபாய் வச்சு மருந்து வாங்குவாங்க, மஞ்சள் மசால் சாமான் வாங்குவாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் இன்னையில இருந்து பாருங்க கியூ எப்படி இருக்கு. அதனால இந்த பணம், அதாவது நிதி ஆதாரம் எதற்காக கொடுக்கப்படுகிறது, அதன் மூலம் கேட்க எங்க இருந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதான் சொல்ல வரேன். ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? குறைச்சோன்னு சொல்லிட்டு FL2 லைசன்ஸ் கொடுத்து எவ்வளவு கடை குறைச்சோமோ அதோட அதிகமான மணமகள் மன்றங்களை திறந்திருக்கீங்களா? நீங்க அதனுடைய முயற்சியில எங்கேயாவது முன்னேறி இருக்கீங்களா? கடையை குறைத்தீர்களா? 28,000 கோடிக்கு விற்கிற போதே இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் என்று கதறிய போது 50,000 கோடிக்கு விற்பனை வந்து விட்டதே. இளம் விதவைகள்லாம் என்னன்னாங்க? அவங்களுக்கு நிதி ஆதாரம். சரி சார், இன்னொரு டவுட்டு. இந்த மாணவர்கள் என்ன மாணவர்கள் தமிழ் புதல்வன் புதல்வி கல்லூரி படிக்கிறவங்க இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த 3 மாசம் எதுவும் பிரச்சனை இருக்காதா? அவங்களுக்கு மாசம் கொடுத்துருவோம். இல்ல அது தடுத்துற மாட்டாங்களா சார் யாராவது? சார் இன்டென்ஷன் ஒரு பியூரா இருந்தா எல்லா நிதியும் நீங்க கொடுத்துக்கணும்ல. இதுவரை யாருக்கு பெண்டன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அது என்ன சார் அந்த குடும்ப அட்டை அந்த நிதி அந்த சர்வே மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, பேசுவோம்.